ஹலோ எவ்ரிவன், நான் உங்களில் ஒருவன். நம்ம வாழ்க்கையில் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேவிங்ஸில் நிறையா டைப்ஸ் இருந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கோல்டு சேவிங்ஸுங்கிறது சம் பர்சன்டேஜ் இருக்கணும். கோல்டு சேவிங்ஸில் நிறையா டைப்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம், சீட் போட்டு நம்ம கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணலாம், கோல்டு பீஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங்ஸ் பற்றி அதோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். நான் இதில் 1 இயராக இன்வெஸ்ட் பண்ணி இப்போ நான் அதை ரெடீம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அதை உங்ககிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். பிகாஸ் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதில் நான் அமௌண்ட் ஒவ்வொரு மந்த்தும் பே பண்ணும்போது நிறையா டவுட்ஸ் எனக்கு இருந்துச்சு. எப்படி அது என்ன பில் பண்ணும்போது அது என்ன கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் 1 இயர்க்கு அப்புறம் நான் இப்போ ரிடீம் பண்ணதால் எனக்கு அதோட ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட நான் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்கீம் நேம் பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம். இது டோட்டல் 330 days. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு 75 daysக்கு பண்ணும்போது நமக்கு அவங்க ஃபஸ்ட் 5% இன்ட்ரெஸ்ட் அவங்க பெனிஃபிட் கொடுப்பாங்க. செகண்ட் 76லேருந்து 150 daysக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் 3.75% அவங்க பெனிஃபிட் கொடுக்குறாங்க. தேர்ட் 151 to 225 daysக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு அவங்க 2% நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. 226 daysலேருந்து 300 days வரைக்கும் பண்ணும்போது அவங்க 0.75% நமக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ 300 to 330 daysக்கு நமக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஸோ இதோட மொத்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற பீரியட் பார்த்திங்கன்னா 330 days. அந்த 330 daysக்கு அப்புறம் தான் நம்ம இதை ரிடீம் பண்ணி நம்ம கோல்டாக ஜுவல்லரியாவோ ஆர் காயினாவோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கீமில். இந்த ஸ்கீம் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா Feb 8, 2024. எனக்கு 330 days அப்படிங்கிறப்போ மெச்சூரிட்டி டேட் Jan 3, 2025. நான் பர்ச்சேஸ் டேட் ஒரு 10 daysக்கு அப்புறமா 14/1/2025 நான் தங்கமயில் ஜுவல்லரி ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஷாப் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஆர் ஆன்லைன் மூலிமாவும் உங்களுக்கு என்ன வேணுமோ ஜுவல்லரி ஆர் காயின் நீங்கள் எதுனாலும் கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஷோரூம் கேட்குறீங்களோ உங்களுக்கு அந்த ஷோரூம்லேருந்து ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ கால் மூலிமா நீங்கள் ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தங்கமயில் ஜுவல்லரி ஷாப் போய் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ண மொத்த கிராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48 கிராம்ஸ்க்கு நான் பை பண்ணியிருந்தேன் அந்த 1 year பீரியடில். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த 5% இருக்கிறப்பவே நான் கோல்டு அக்யூமுலேட் பண்ணேன், நிறையா அக்யூமுலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் 357% இருக்கிறப்போ நான் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன். 2% நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ நான் மெஜாரிட்டியோட என்னோடய 48 கிராம்ஸில் நான் மெஜாரிட்டி கோல்டை ஃபஸ்ட்டு 75 daysல தான் அக்யூமுலேட் பண்ணேன். செகண்ட் 3.75% இருக்கும்போது கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணேன். ஸோ நான் இதில் மொத்தமாக நான் சேவ் பண்ணியிருக்கிற வெயிட் பார்த்திங்கன்னா 48 கிராம்ஸ். எனக்கு தங்கமயில் ஷாப்லேருந்து எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்தது 2.322 கிராம்ஸ் எனக்கு அவங்க பெனிஃபிட் அமௌண்ட்டாக கொடுத்தாங்க. இது நீங்கள் எவ்வளோ வேணால் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 100 rupees 200 rupees அந்த மாதிரி உங்கள்கிட்ட எப்போல்லாம் அமௌண்ட் இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 48 கிராம்ஸ்க்கு ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 6441.40 பைசே. இந்த ஆவரேஜ் அமௌண்ட் 6441.40 பைசே அப்படிங்கிறது நான் கோல்டு கம்மியாக இருக்கும் போதும் வாங்கினேன், 5800 இருக்கும் போதும் வாங்கினேன், 7000 இருக்கும் போதும் வாங்கினேன். ஸோ இது டோட்டல் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுற வெயிட்டுக்கு ஆவரேஜ் அமௌண்ட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி இது அந்த ஆப்லேயே நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. 6441.4ன்னு எனக்கு டிஸ்பிளே ஆச்சு. இதுக்கு அவங்க பெனிஃபிட் எனக்கு நான் 5% 3.75% அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்தது 2.322 கிராம்ஸ். ஸோ நான் மொத்த அமௌண்ட் நான் பே பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 3,09,187 rupees இதில் நான் பே பண்ணியிருக்கேன். இந்த 48 கிராம்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நான் இந்த அமௌண்ட் நான் பே பண்ணியிருக்கேன். எனக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்கீமில் டவுட் இருந்தது நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் மேக்கிங் சார்ஜஸ் அண்டு அடிஷ்னல் வேஸ்டேஜ் சார்ஜஸ் எவ்ரிதிங் நம்ம தான் அடிஷ்னலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டே காயின் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். காயின் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா 4 கிராம்ஸ் மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% அச்சுக்கூலி போடுவாங்க.
இதே வந்து 4 கிராம்ஸ் உள்ளே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வந்து அச்சுக்கூலி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. இப்போ நான் அக்யூமுலேட் பண்ணியிருக்கிற கோல்டு வந்து 48 கிராம்ஸ் அப்படிங்கிறதால எனக்கு வந்து 2% அப்படின்னு சொல்லி தான் வந்து மேக்கிங் சார்ஜஸ் அந்த அச்சுக்கூலி அப்படிங்கிறத வந்து காயினுக்கு எனக்கு போட்டாங்க. இது போக வந்து இங்கே தங்கமயில் வந்து ஹால்மார்க் சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஹால்மார்க் சார்ஜஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினுக்கு உங்களுக்கு வந்து 45 ருபீஸ் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம்லேருந்து எனக்கு ஒரு மெயின் டவுட் வந்து இப்போ என்னோடய ஆப்பில் வந்து 48 + 2 50.322 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு காட்டுச்சு. பட் ஆனால் ஷாப்பில் நான் கேட்டப்போ வந்து நீங்கள் சேவ் பண்ண வெயிட்டுக்கு மட்டும்தான் உங்களால் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண முடியும். நாங்கள் பெனிஃபிட்டாக கொடுக்குற கிராம்ஸ்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து அந்த வேல்யூவில் போட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். இந்த 2.322 கிராம்ஸ் வந்து நாங்கள் கோல்டாக வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அந்த 2.322 வந்து இன்கேஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது கோல்டு ரேட் வந்து 7,000 இருக்குது அப்படின்னா 2.322 × 7,000 போட்டு என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க கொடுக்குற பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டாக வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. டிஸ்கவுண்ட் வந்து பெனிஃபிட் கிராம்ஸ். ஸோ இங்கே வந்து நான் 2.322 கோல்டு வந்து நீங்கள் எந்த அன்னைக்கு போய் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ உங்கள் ஆவரேஜ் அமௌண்ட்டை வந்து அவங்க இங்கே வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஆவரேஜ் அமௌண்ட் வந்து நான் வந்து 6,441.4 தான் வச்சுருக்கேன். பட் நான் கோல்டு எடுத்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் வந்து 7,330 இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த 2.322 × 7,330 போட்டு எனக்கு அந்த வேல்யூ தான் வந்து என் பில்லை வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. பில் பண்ணுறப்போ அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வெயிட் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து அதை மட்டும்தான் நம்ம வந்து கோல்டாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட்டை வந்து அவங்க டிஸ்கவுண்ட்டை தான் மைனஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்னாச்சு அப்படின்னா இந்த 48 கிராம்ஸ் இன்ட்டு உங்களோட ஆவரேஜ் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோக்கு வச்சுருக்கீங்களோ அதை மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டுக்கு 2% வந்து வேஸ்டேஜ் போட்டாங்க. ப்ளஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் போட்டுட்டாங்க. ஸோ 48 கிராம்ஸ் இன்ட்டு 6,441.4 தான். நான் எடுக்கிற அன்றைக்கி கோல்டு ரேட் வந்து 7,330 இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க எனக்கு இந்த ரேட் அவங்க இந்த ரேட் வந்து எனக்கு அவங்க பில் பண்ணலை. எனக்கு வந்து 48 இன்ட்டு என்னோடய ஆவரேஜ் அமௌண்ட்டுக்கு தான் வந்து போட்டுட்டு அது கூட 2% வந்து அச்சுக்கூலி ஃபார் காயின் ப்ளஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. டிஸ்கவுண்ட் வந்து எனக்கு பெனிஃபிட் கிராம்ஸ் எனக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணாங்களோ 2.322 இன்ட்டு கோல்டோட கரண்ட் ப்ரைஸ் இதை டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. இதை பண்ணிவிட்டு இது போக வர்ற அமௌண்ட்டில் வந்து டேக்ஸபிள் அமௌண்ட்னு அவங்க சொல்லிவிட்டு ஜிஎஸ்டி வந்து 3% வந்து அந்த அமௌண்ட்டுக்கு போட்டாங்க. நான் உங்களுக்கு இன்னும் வந்து பில் காம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ண டேட் 14/01/2025. அன்னைக்கு வந்து கோல்டோட ரேட் 7,330 ருபீஸ். நான் 48 கிராம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணியிருந்ததால் எனக்கு வந்து 1 பவுண்ட் காயின் வந்து நான் வந்து 6 பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அவங்க வந்து பெனிஃபிட் அமௌண்ட்டாக ஆப்பில் காமிச்சதை எனக்கு டிஸ்கவுண்ட் தான் பண்ணாங்க, கோல்டாக எனக்கு கொடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ண காயின் வந்து இன்னொன்று வந்து நமக்கு வந்து 8 கிராம்ஸ் அப்படின்னா அக்யூரேட்டாக 8 கிராம்ஸில் வந்து அவங்க வந்து காயின் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. 8.030 ஆர் 7.990 அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க காயின்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்குண்டான வேல்யூக்கு தான் அதுக்குண்டான சார்ஜஸ் தான் அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 8.030 அப்படின்னா 8.030 இன்ட்டு நம்ம வச்சுருந்த ஆவரேஜ் அமௌண்ட் நமக்கு வந்து இந்த 7,330 அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த 52,946.64 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8.060 கிராம்ஸ் இன்ட்டு என்னோடய ஆவரேஜ் அமௌண்ட். நான் ஆவரேஜ் அமௌண்ட்டாக வச்சுருக்கிறது வந்து 6,441.4 ப்ளஸ் இங்கே வந்து 2% அச்சுக்கூலி. அந்த 2% அச்சுக்கூலி போட்டு தான் வந்து எனக்கு வந்து இந்த 52,946 அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ நான் 6 காயின் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ டோட்டல் 48 கிராம்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு அதோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,17,315. இப்போ எனக்கு இதில் வந்து அவங்க வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறது நான் எவ்வளோ பெனிஃபிட் வச்சுருக்கணும் 2.322 இன்ட்டு கரண்ட் ரேட் 7,330 அதை எனக்கு போட்டு
17,023 ருபீஸ் வந்து எனக்கு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு வர்ற அமௌண்ட்டுக்கு 3 lakhs வருது. ஸோ எனக்கு வர்ற அமௌண்ட்டுக்கு வந்து அவங்க வந்து 3% ஜிஎஸ்டி வந்து எனக்கு கால்குலேட் பண்ணாங்க. 3% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பில் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,09,300 ருபீஸ் வந்துச்சு. நான் ஆல்ரெடி வந்து நான் மொத்தமாக ஆப்பில் பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3,09,187 ருபீஸ். ஓகேங்களா. எனக்கு இப்போ வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து 150 ருபீஸ் மட்டும் நான் பே பண்ணேன். நான் கோல்டு சேவ் பண்ணது வந்து 48 கிராம்ஸ் தான். பட் ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 48.110 கிராம்ஸ். ஸோ எனக்கு பில் அமௌண்ட்டில் வந்து 3,09,300 ருபீஸ் வருது. நான் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிறது 3,09,187 ருபீஸ் வந்து நான் ஆல்ரெடி தங்கமயிலில் வந்து ஆப்பில் வந்து நான் பே பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 150 ருபீஸ் மட்டும் என்கிட்ட இருந்து அவங்க சார்ஜஸாக வாங்கிக்கிட்டாங்க. ஸோ வாங்கிட்டு எனக்கு வந்து சிக்ஸ் காயின்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இதுதான் நான் வாங்கின 6 காயின்ஸ். ஸோ இந்த காயின் ஒவ்வொன்றுமே வந்து சிலது வந்து 8.030 கிராம்ஸ், ஒரே ஒரு காயின் மட்டும் எனக்கு வந்து 7.990 வந்து கிடச்சிது. மற்றது எல்லாமே 8 கிராம்ஸ்க்கு மேலே தான் வந்து எனக்கு கிடச்சிது. இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண 48 கிராம்ஸ். ஸோ எனக்கு பெனிஃபிட்டாக கொடுத்ததை அவங்க டிஸ்கவுண்ட் தான் பண்ணாங்க. அண்ட் நான் காயினாக பர்ச்சேஸ் பண்ணதால் எனக்கு வந்து அவங்க வந்து கிஃப்ட் ஆர் எதுவுமே வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அதே சிட்டில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் கிஃப்ட்ஸ் ஏதோ தரோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ இதில் எனக்கு என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆப்பில் பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 3,09,187 ருபீஸ். இன்றைக்கி நான் அதே கோல்டை வந்து ஜஸ்ட் ஃபிசிக்கல் கோல்டாக மட்டும் நான் கால்குலேட் பண்ணேன் அப்படின்னா 48.11 இன்ட்டு இன்றைக்கி நான் வந்து 7,330 கோல்டு ரேட். ஸோ அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,52,000. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 43,459. அப்ராக்சிமேட்டாக பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14 கிராம்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து எனக்கு வந்து ஈக்விட்டி கோல்டு பேஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சேம் அமௌண்ட் ஆஃப் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டாக கிடச்சிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அவங்க வந்து 5% எனக்கு பெனிஃபிட் கொடுத்ததை திரும்ப வந்து நான் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து அந்த 5%லேயே நான் பே பண்ண மாதிரி எனக்கு வந்து கணக்காயிருச்சு. ஸோ நீங்கள் என்ன கோல்டுக்கு பே பண்ணுறீங்களோ அதை நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் ஃபிசிக்கல் கோல்டாக அப்போயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 1 இயரில் வந்து அது எவ்வளோ ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து காயினாக நீங்கள் வாங்குறப்போ இது ரொம்ப எனக்கு பெனிஃபிட்டாக தெரிஞ்சுது. பட் ஜுவல்லரியாக போகிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா காயினாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். நான் போத்திய ஸ்வர்ணமஹால் ஆல்சோ இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.